தண்ணி போட வைத்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திமுகவுடைய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்களை தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஆலங்குளத்தில் உள்ள மக்கள் விரட்டி அடிக்கும் வீடியோவை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அங்கே உள்ள இளைஞர்கள் எல்லாம் அந்த அமைச்சரை துரத்தும் வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. முக்கியமாக என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை ஆய்வு செய்ய வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் முன்னிலையில் நிவாரண பணிகள் சரியாக நடக்கவில்லை என அங்கு உள்ள இளைஞர்கள் எல்லாம் கொந்தளித்துள்ளனர். திமுக ஆட்சியர்கள் செல்லும் இடமெல்லாம் விரட்டப்படுகிறார்கள் என்பதே உண்மை. விரைவில் இந்த ஆட்சியையும் மக்கள் விரட்டி அடிப்பார்கள் அப்படின்னு பாஜகவை சேர்ந்த பொன் வி பாலகணபதி அவர்கள் இந்த வீடியோவை பகிர்ந்து இந்த ஸ்டேட்டஸ் அவங்க போட்டிருக்காங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா, கடலூர் மாவட்டமாக இருக்கட்டும், MRK அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டதாக இருக்கட்டும், முக்கியமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் அமைச்சர்கள் MLAக்கள் எல்லாம் நீங்கள் பொன்முடி அவர்கள், விழுப்புரம் பக்கத்தில் பொன்முடி அவர்கள் மற்றும் அந்த தொகுதி MLA அவர்கள் எல்லாமே மக்களால் சேற்றைவாரி அடித்து விரட்டி அடிக்க சம்பவமாக இருக்கட்டும், தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் MLAக்கள் எல்லாம் செல்லும் இடமெல்லாம் மக்கள் வந்து கடுமையான அதிருப்திகளையும் அவங்களுடைய எதிர்ப்புகளையும் தெரிவித்து அவர்களை எல்லாம் விரட்டி அடிக்கின்றனர். இந்த நிலை விரைவில் திமுக ஆட்சியும் தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. 4 வழிச்சாலையில இருந்து ஊருக்குள்ள ரோடு வந்ததுனால பொதுமக்கள் அதிகாரிகள் தண்ணி போட வைத்த பதவி